நாடகம். திறமைகளை வெளிப்படுத்துவதன் அடையாளம் நடிப்பு, நாடகம், நடனம், இன்னும் பல பல. ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் 1000 திறமைகள் ஒளிந்திருக்கின்றன. நம் அன்பு மழலை செல்வங்கள் தங்களது நடிப்பின் மூலமாக நல்ல ஒரு செய்தியை நான் உனக்கு சொல்கிறேன் என்று நடிக்க வருகிறார்கள். அவர்கள் என்னதான் நமக்கு செய்தி சொல்கிறார்கள் என கவனமாக கேட்டு அதை நமது வாழ்வாக்க முற்படுவோமா? அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. சரிப்பா, கவனமா யோசிச்சு பரிச்சை எழுது. சரியா? சரிம்மா. அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. டேய், இன்னைக்கு உன்னோட ராசிக்கு ப்ளூ கலர் சட்டை போட்டு போனா தான் எல்லாம் நல்லா நடக்கும். நேத்தே உன்னிட்ட சொன்னனே. அப்பா, சட்டையில என்னப்பா இருக்கு? எனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆச்சுப்பா. இருடா, நேத்தான் அந்த சட்டையை அயன் பண்ணி வச்சேன். புஷ்பா, அந்த குமாரோட ப்ளூ கலர் சட்டை எடுத்துட்டு வா. அம்மா கிச்சன்ல இருக்காங்கப்பா. விடுங்கப்பா, நான் நல்லா படிச்சிருக்கேன். கண்டிப்பா சென்டம் வாங்கிடுவேன். டேய், ஒரு நிமிஷம் இருடா, நானே போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, பஸ் வேற போயிடும். இவர் வேற. இது ஒத்து வராது. எஸ்கேப். குமாரு, டேய் குமாரு, போயிட்டானா? இன்னைக்கு பரிச்சை அவ்வளவுதான். ஏங்க, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. நம்ம பையன் நல்லா எழுதிடுவான். அட, உனக்கு என்ன தெரியும்? மதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது ஒரு கலடி. எல்லாம் கணக்கு போட்டு தெரிஞ்சுக்கிறது உனக்கு புரியாது. எனக்கு புரியவே வேண்டாம். அதெல்லாம் உங்களோடையே வச்சுக்கோங்க. குமார் நல்லா படிக்கிறான், அவனை தொல்லை பண்ணாதீங்க, அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி ப்ளூ ட்ரெஸ் போட்டு போயிருந்தா நல்லா சைன் பண்ணியிருப்பான். அவனுக்கு புரியல. ஓகே. ஏங்க, பிஸ்னஸ் விஷயமா மதுரைக்கு போகணும்னு சொன்னீங்க, போகலையா? இன்னைக்கு கிழக்கு பக்கமா போகக்கூடாது, அதான் யோசிக்கிறேன். ஏங்க, முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க. ஆமா, என்ன பண்ணலாம்? சரி, பீரோ செல்ஃப்ல ஒரு துண்டு வெள்ளை இருக்கு, அது எடுத்துட்டு வா, பாக்கெட்ல போட்டு பாறேன். அதுதான் பரிகாரம். இப்படி வெள்ளத்தையும் கருப்பட்டியும் சட்டையில போட்டுட்டு அப்புறம் எறும்பு கடிக்குது எலி கடிக்குதுன்னு என்னையே திட்டுறது நல்ல பரிகாரம். சரி, நீங்களே போய் எடுத்துக்கங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஹலோ, ஆமா, நான் ஆரக்சாமி தான் பேசுறேன், சொல்லுங்க. மாப்பிள்ள, வணக்கம் மாப்பிள்ள. ஆ ஆ ஆ ஆ ஆ மாப்பிள்ள, வணக்கம் மாப்பிள்ள. ஆ ம் ஆமா, டைவர்ஸ் தான். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆ ஆ வயசு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வேற பொண்ணை பாருங்க. மாப்பிள்ள, அவசரப்படாதீங்க. இப்போ என்ன நடந்துருச்சு எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். அட, பேசாமல் உட்காருங்க. ஆ ஆ ஏங்க, 7.5 சனி கூட எப்படிங்க வாழ்கிறது? நான் சொல்கிறத கேளுங்க. ஆ ஆ புதன்கிழமையா? சரி சரி, அதே முடிச்சிருங்க. சரி, ரொம்ப சந்தோஷம், வச்சிட்றேன். மாமா, என்ன மாமா இப்படி உட்காந்துருக்கீங்க? என்ன பண்ணுறது மாப்பிள்ள, எத்தனை வருஷம் பண்ணாலும் பொண்ணை பெற்றவங்கதி இதே. என்ன மாமா சொல்கிறீங்க? மாப்பிள்ள, உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணு பேரை மாற்ற சொன்னீங்க. ரீட்டாங்கிற அழகான பேரை புஷ்பம்னு மாற்றினேன். கல்யாண மண்டபம் கிழக்க பார்த்து இருக்கணும்னு நீங்கள், அதையும் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து வச்சேன். தாலி கட்டுறப்ப கூட வாட்சை பார்த்துக்கிட்டே கட்டினீங்க, அதையும் பொறுத்துக்கிட்டேன். கல்யாணத்தில் 99 பேத்துக்கிட்டே சாப்பாடு போடணுன்னு நீங்கள், அதையும் செஞ்சேன். அன்னைக்கு என் சொந்தக்காரங்களாம் பட்னியாக போனாங்க. அட சரி மாமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன இப்போவா? மாப்பிள்ள, இந்த வயசில் இன்னொரு கல்யாணம் பண்ண உங்களுக்கு எப்படி மாப்பிள்ள மனசு வந்துச்சு? ஐயோ மாமா, நான் எப்போ? அப்பா, என்னப்பா சொல்றீங்க? என் காதால கேட்டேம்மா. உன் புருஷன் உனக்கு 7.5 சனியா, உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு புதன்கிழமை வேற கல்யாணம் பண்ண போறாராம். ஐயோ, இல்லவே இல்லை மாமா, என்ன வளர்றீங்க? நான் எப்போ சொன்னேன்? ஓ, அதுதான் கிழக்க போகல வடக்க போகல, வெள்ளத்தை கொண்டு வா வெள்ளாவிய கொண்டு வான்னு கூப்பாடு போட்டிங்களா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அட, இவர் ஏதோ வளர்றாருமா. ஏமா, நான் அப்படி செய்வேனா? அட, நான் பொய்யா சொல்றேன். இப்போ போன்ல வேற பொண்ணு பார்க்க சொன்னாருமா. சே, அதுவா? ஒன்றும் இல்லைம்மா, ஒருத்தர் ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார்க்க சொன்னார். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா டைவர்ஸ் தான் ஆகும், அதனால் வேற பொண்ணை பாருங்க
புதன்கிழமை ஜாதகம் கொண்டு வாங்கன்னு உங்கள் அப்பா அதை அரைகுறையாக கேட்டு புலம்புறாரு. ஓ அப்படியா? நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் மாப்பிள்ள. ஏங்க உங்க தினபலன் ராசி பலன் எல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. அப்பா வாங்க சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்றீங்க? இட்லியா, தோசையா, பொங்கலா? உங்கள் அப்பா ராசிக்கு இன்னைக்கு திருப்தின்னு போட்டிருக்கு. சரியாக தான் இருக்கு. இருந்தாலும் மாப்பிள்ள, இந்த ஜோசியம் ஜாதகம் எல்லாம் நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துக்கு ஆகாது. அது பெரிய தப்பு மாப்பிள்ள. மாமா, நேற்று நம்ம ஜோசப் வீட்டு கல்யாண பத்திரிக்கை வந்துச்சு. இதில் 7:30 மணிக்கு மேல் 8:45 மணிக்கு உள் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நல்ல நேரம் கணிக்கிறது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாமா. அது ஒன்றும் தப்பு இல்லை. கடவுள் கொடுக்குற நேரம் எல்லாமே நல்ல நேரம்தான். அவரைத்தான் நம்ம நம்பணும். மாமா, நான் கோயிலுக்கு போகாமல் இருக்கனா இல்லை கோயில் வரி கொடுக்காம இருக்கனா, அது வேற இது வேற மாமா. இருந்தாலும் அப்பா நான் கரடியா கத்தி பார்த்துட்டேன். இவர் திருந்தவே மாட்டாரு. அந்த ஏசப்பாவை வந்து இன்னொரு தடவை சிலுவை சுமந்தாதான் இவர் பாவத்தையே கழுவ முடியும். சரி சரி, ராகால வரப்போகுது. உங்க அப்பாவுக்கு சாப்பாடை போடு, நான் வர்றேன். என்னப்பா என்ன ஆச்சு? நல்ல மார்க் தானே? ஆமாம்மா, நான் நினைச்ச மாதிரியே கணக்குல சென்டம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்னைக்கே நன்றி பூசை வைக்க சொல்லிடலாம். அம்மா, அப்பா என்ன இன்ஜினியரிங் படிக்க சொல்றாரு. ஆனா நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்க ஆசைப்படுறேன். நீதாம்மா அவர்கிட்ட சொல்லணும். அவர் கிடக்காரு, கஷ்டப்பட்டு படிச்சது நீ. உன்னோட விருப்பப்படியே நீ படிப்பா. அப்பா சொல்ற மாதிரி கலர் ராசியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பரீட்சைக்கு நான் வேற கலர் சட்டை தானே போட்டு போனேன். அந்த பரீட்சையில தான் இப்ப 100க்கு 100 வாங்கியிருக்கேன். கடவுள் மேல நம்பிக்கை வச்சு கடமையை ஒழுங்கா செஞ்சா எல்லாமே நல்லதாத்தான் நடக்கும். உங்க அப்பாவுக்கு என்னைக்கு தான் இது புரிய போகுதோ. அம்மா, இன்னைக்கே சர்டிபிகேட் தராங்க. நான் கிளம்பி போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. ஏங்க நம்ம குமார் பாஸ் ஆயிட்டாங்க. கணக்கில் மட்டும் கம்மியாக மார்க் எடுத்திருப்பானே. நான் சொல்ல சொல்ல கேட்காம வெள்ளை சட்டையை போட்டு போனால. கணக்குல தாங்க 100க்கு 100. ஆ ஆமாம் ஆமாம், வெள்ளை சட்டைக்கு நீ நீளம் போட்டிருப்பேல, அதான் 100க்கு 100 வாங்கிட்டான். ஏங்க கஷ்டப்பட்டு படிச்சதாவே நீங்க கலர் ஜோசியம் சொல்றீங்க. என்னைக்கு தான் இந்த மூட நம்பிக்கையை விட போறீங்களோ தெரியல. சரி சரி, அவனை இன்ஜினியரிங்கில் சேர்த்துடலாம். அப்ளிகேஷன் வாங்கி போட சொல்லு. ஏங்க அவன் பிஎஸ்சி படிக்கிறேன்னு சொல்றான். இல்லை இல்லை, அவன் ராசிக்கு இன்ஜினியர் படித்தா தான் நல்லா வருவான். அவன் விருப்பத்துக்கே விடுறதாங்க நல்லது. அவன் சர்டிஃபிகேட் வாங்க கிளம்பிட்டு இருக்கான். நீங்களே சொல்லிருங்க. குமாரே. கண்ணா, நீ இன்ஜினியர் படிச்சா நல்லா வருவ. உன்னோட ஜாதகம் அப்படிடா. ஆமா, சர்டிஃபிகேட் வாங்க கிளம்பிட்ட. டேய், நாளைக்கு சர்வ அமாவாசைடா. நாளைக்கு போய் வாங்கிட்டு வா. சர்வ அமாவாசைக்கும் சர்டிபிகேட்டுக்கும் என்னப்பா சம்பந்தம்? அமாவாசையை பார்த்துக்கிட்டு இருந்தா 1000 பேர் எம்ப்ளாய்மெண்ட்ல நமக்கு முன்னாடி போயிடுவான். அப்பா, நீங்க சட்ட கலரை மாத்த சொன்னீங்க. ஆனா அதை மாத்தாமையே நான் சென்டம் எடுத்துட்டேன். விடாமுயற்சி நம்பிக்கையோட படிச்சா எதுலையுமே ஷைன் பண்ணலாம்ப்பா. எதை படிச்சாலும் உன் ராசிக்கு நீ இன்ஜினியர் வேலைக்கு தான் போவ. சரி, உன் இஷ்டப்படியே படி. சரிப்பா, நான் வரேன். ஆ டே பாத்துப்பா. டேய், சகுனமே சரியில்லை. இரு ஒரு நிமிஷம் இருந்துட்டு போ. ஆரம்பிச்சிட்டிங்களா? அவசரத்துல நான் தான் தெரியாம தடுக்கிட்டேன். பஸ்ஸுக்கு லேட் ஆச்சுப்பா. சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வேற போகணும். டேய், சொல்றது கேளுடா. உட்காரு. புஷ்பம், தண்ணி கொண்டு வா. இருடா, ஒரு நிமிஷம் இருந்துட்டு போ. அப்பா, இதெல்லாம் பார்க்காதீங்க. நாம இந்த பூமியில எப்ப பிறப்போம்னு நமக்கு தெரியுமா? இல்ல இந்த பூமியை விட்டு போற நேரம் தான் நமக்கு தெரியுமா? எல்லாமே கடவுள் கொடுத்தது. இடையில இருக்க நேரத்தை நாம ஏன் கணக்கு போட்டு தெரிஞ்சுக்கணும்? எல்லா நேரத்தையும் கடவுள் தான் கொடுக்கிறாரு. அதை கணிக்கவே முடியாதுப்பா. சரி, நீ போயிட்டு வாப்பா.
பஸ்ல எடுத்து விழுந்துட்டான் பாருங்க, வாங்க வாங்க. ஏப்பா ஏப்பா யாராவது 108க்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. ஐயோ, ரத்தம் எவ்வளவு போகுது பாரு. ஏப்பா சீக்கிரம் எடுத்து ஓரமாக வைங்கப்பா அந்த பையனை. ஐயோ, யார் பெத்த பிள்ளையோ. இதோ அந்த பையன் பாக்கெட்லேயே ஃபோன் இருக்கு, யாராவது எடுத்து பேசுங்க அவங்க வீட்டுக்கு. கரைச்சி எடுத்து ரத்தத்தெல்லாம் தொடங்கிப்பா. சார், நீங்க தானே ஜெயக்குமாரோட அப்பா? ஆமா, என்ன விஷயம்? சார், உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன என்ன சொல்ற? எப்ப? எங்க? சார், உடனே சஞ்சய் ஆஸ்பத்திரிக்கு வந்துருங்க. புஷ்பம் புஷ்பம், நம்ம குமாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா, உடனே கிளம்புடி. ஏங்க என்ன சொல்றீங்க? எப்போ? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? ஐயோ ஏசப்பா. சஞ்சய் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், உடனே கிளம்புடி. சீக்கிரமா கிளம்பு, போலாம். ஏங்க பார்த்து வாங்க. சீக்கிரம் வாமா. ஐயோ ஏசப்பா, என் மகனுக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாது. டாக்டர் டாக்டர், என் பையன் குமாருக்கு. ஓ, நீங்க தான் அவன் பேரண்ட்ஸா? அவனுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஓ நெகட்டிவ் குரூப் வேற, அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிளட் போட்டா நிச்சயமா காப்பாத்திடலாம். சார், எனக்கும் ஓ நெகட்டிவ் தான் சார். உடனே நான் பிளட் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ் சார், ப்ளீஸ். வெரி குட், நான் உடனே ஏற்பாடு பண்றேன். நர்ஸ், இவரை உடனே பிளட் பேங்க்கு கூட்டு போங்க. சார், நீங்கள் உடனே வந்து பிளட் கொடுக்கலனா உங்கள் பையனோட நிலைமை மோசமாயிருக்கும். இதோ இந்த பையன்தான் குமாரை கொண்டு வந்து சேர்த்தான். இனி ஒன்றும் பயம் இல்லை, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். தம்பி, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சார், ஒரு நிமிஷம் முன்னாடி வந்திருந்தானா குமார் பஸ்ஸை பிடிச்சிருப்பான். அந்த ஒரு நிமிஷத்துல பஸ்ஸு கிளம்பிருச்சு. ஓடி வந்து ஏறும்போது கீழே விழுந்துட்டான். அந்த ஒரு நிமிஷம் லேட்டுக்கு நான் தான்ப்பா காரணம். என்னோட முட்டாள்தனமான நம்பிக்கை என் மகனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருச்சு. சார், இப்போ ஒன்றும் இல்லை சார். குமார் நல்லாயிருவான், கவலைப்படாதீங்க. ஏமா, அந்த ஒரு நிமிஷத்துல என்னவெல்லாம் ஆயிடுச்சு பாத்தியா? அழாதீங்க, டாக்டர் தான் சரியா போயின்னு சொல்லிட்டார்ல. நம்ம சீக்கிரம் புறப்பட்டு வந்தது நல்லதா போச்சு. பையனுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலு ஓடல. ஏசப்பான்னு உடனே வேகமா வந்துட்டேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போது உங்க கால் தடுக்குச்சு. வெளியில வரும்போது பூனை குறுக்க போச்சு. நீங்க எப்பவும் பாக்குற ராகு காலமும் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இயேசுவை வேண்டிக்கிட்டே வேகமா வந்துட்டீங்க. ஒருவேளை நீங்க சகனம் பார்த்துட்டு நாம லேட்டா வந்திருந்தா நம்ம பையனை காப்பாத்திருக்கவே முடியாது. உண்மைதான் புஷ்பம், நான் சகுனம் பார்க்காம ஒரு நிமிஷம் இவனை முன்னாடி அனுப்பியிருந்தா இந்த விபத்தே நடந்திருக்காது. நான் சகுனம் பார்த்து வீட்டில் லேட் பண்ணியிருந்தா குமாரோட உயிரே போயிருக்கும். இனிமே நேரங்காலத்தை கணிக்கிறதை விட்டுட்டு கடவுளை தியானிக்க போறேன். ஆமாங்க, நமக்கு இறை நம்பிக்கை வந்துட்டா இந்த மூட நம்பிக்கை எல்லாம் தானா ஒழிஞ்சிடும். கடவுளை நம்பினாலே கால நேரமெல்லாம் நமக்கு நல்லதா தாங்க இருக்கும். அப்பா, குமாரு குமாரு குமாரு, கண்ணு முழிச்சிட்டியாப்பா? நான் அப்பவே முழிச்சிட்டேன்ப்பா. எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்க மூட நம்பிக்கையிலிருந்து விழிச்சிட்டீங்க, அதுவே எனக்கு சந்தோஷம்ப்பா. ஒரு நிமிஷத்துல உன்னை சாகடிக்க பார்த்தனேப்பா, அதுதான் எனக்கு வருத்தம். இல்லப்பா, அந்த ஒரு நிமிஷத்துல உங்க மூட நம்பிக்கையை ஒழிச்சு கடவுள் நம்பிக்கையை அதிகப்படுத்தி இருக்காரே, அந்த இயேசு ஆண்டவருக்கு தான் நாம நன்றி சொல்லணும். பக்கத்துல வாங்கப்பா. கடவுளின் படைப்பிலே நாம் அனைவரும் மேலானவர்கள், அவருக்கே சொந்தமானவர்கள். அவரது படைப்பில் அனைத்துமே நல்லவையே. நேரம் காலம் பார்த்து இறைவன் நம்மை படைக்கவில்லை என்பதை நாடகம் மூலம் நமக்கு நடித்து காட்டிய குழந்தைகளுக்கு எனது நன்றிகள். கவிதை. பெண்மையை போற்றுவோம். இந்த பூமியில் பெண்களின் அவதாரங்கள் பல பல. சமுதாயத்தில் பெண்கள் பல்வேறு துறைகளிலும் இணைந்து அநேக பணிகளை ஆற்றி சாதிக்கும் காலம் படைக்க பிறந்தவள் பெண். பயனுள்ளவள் பெண், வாழ்வு தருபவள் பெண்,
வாழ்விப்பவளும் பெண்ணே. பெண்ணின் பெருமைகளை கவிதையாக கூறி பெண்மையை போற்ற வருகிறார்கள் திருமதி லொயோலா ஆசிரியை அவர்கள். கவிதையை கேட்டு ரசிப்போமா? சித்திரச்சோலையில் செந்தமிழ் அவள், மின்மினி பூச்சிகளில் மிளிர்கின்ற ஒளி அவள், செவ்வான மேகத்தில் சித்தரிக்கும் மயில் அவள், குளிர்ந்த நீரோடையில் சில்லென்ற தென்றல் காற்று அவள், விரியும் மலர்களில் விடிவெள்ளியான மென்மை அவள், பறக்கும் பறவைகளில் பாசமிகு இறகுகள் அவள், அவளின் அன்பு அழகு, அவளின் பண்பு அழகு, அவளின் சொல்லழகு, அவளின் சுவை அழகு, அவளின் நிறம் அழகு, அவளின் நினைவு அழகு, அவளின் வாழ்வே அழகு, அவளால் இவ்வையகமே அழகு. ஆம் பெண்ணே, நீ பூமியின் சொர்க்கம். உன் புன்னகையில் அல்லவா பூமி சிரிக்கின்றது. மண்ணிற்கு அடுத்தபடியாய் விளைவிப்பதில் நீயும் ஒரு பொன்னிலம். குழந்தையாய், குளவியாய், மழலையாய், மகளாய், அக்காவும் தங்கையுமாய், சக தோழியாய், மனைவியாய், அன்னையாய், மருமகளாய், ஆயாவாய், பாட்டியாய் என நீ எடுக்கும் அவதாரங்கள் ஆயிரம் ஆயிரம். அன்பின் பிறப்பிடம் நீ அல்லவா. நீ பூத்து காய்த்து கனிவதால் இயற்கை கூட உன் பெயரை புனை பெயராய் இயற்கை அன்னை என்கின்றது. அன்பின் பிறப்பிடம் நீ. நீ பூத்து காய்த்து கனிவதால் இயற்கை கூட உன் பெயரை புனை பெயராய் இயற்கை அன்னை என்கின்றது. உயிர்களை பிறப்பிப்பதனால் நீ கடவுளின் மனித அவதாரம். அன்பின் பிறப்பிடமாவதனால் நீ சொர்க்கத்தின் சுரங்கம். அரவணைக்கும் தருணங்களில் ஆண்டவனுக்கு அடுத்தாவாய். புனித பிறவியின் அடையாளம் நீ. நீ சமைத்து பருமாறும் தருணங்களில் உலகமே பசியாரும். நீ உட்கார்ந்து சாதித்ததை உலகம் ஓடி ஓடி சாதிக்கின்றது. நீ உட்கார்ந்து சாதித்ததை உலகம் ஓடி ஓடி சாதிக்கின்றது. உன் தலைமை பண்பிற்கு ஈடில்லை. உன் தாய் அன்பிற்கு உலகம் கூட இணையில்லை. பெண் என்பவள் அன்பை பொழியும் அன்னையாகவும், அறிவை பெருக்கும் ஆசிரியையாகவும், அக்கறை செலுத்தும் சகோதரியாகவும், தோழமை காட்டும் தோழியாகவும், மனதோடு கரைந்துவிட்ட மனைவியாகவும், மகிழ்ச்சியை இறைக்கும் மகளாகவும், தாயான பின்பும் தம்மை குழந்தையாய் பார்க்கும் பாட்டியாகவும், ஆண்களை சுற்றி சுற்றி பல பருவங்களிலும் உருவங்களிலும் நிறைந்திருக்கும் பெண்மையை சிறப்பாக போற்றுவோம். பெண்களை பற்றி வில்லியம் கோல்டிங் எனும் ஆங்கில நாவலாசிரியர் சொல்கிறார், பெண்கள் ஆண்களுக்கு சமம் என்று முட்டாள்தனமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றனர் என்றே நான் நினைக்கின்றேன். ஆண்களை நிகரானவர் இல்லை பெண்கள். மாறாக ஆண்களை விட பன்மடங்கு உயர்ந்தவர்கள். ஆம், ஒரு பெண்ணிடம் நீ எதையாவது கொடுத்தால் அதை அவள் பெரிதாக்கி சிறப்பு செய்து விடுவாள்.
ஒரு பெண்ணிடம் நீ எதையாவது கொடுத்தால் அதை அவள் பெரிதாக்கி சிறப்பு செய்து விடுவாள். உன் உயிரணுவை கொடுத்தால் அவள் உனக்கு ஒரு குழந்தையை பெற்றுத் தருவாள். ஒரு வீட்டை கொடுத்தால் அதை அவள் குடும்பமாக மாற்றி காட்டுவாள். நீ மளிகை பொருட்களை கொடுத்தால் அவள் விருந்து படைத்து விடுவாள். நீ புன்னகையை அளித்தால் அவள் தன் இதயத்தை உனக்கு கொடுத்து விடுவாள். ஆம், நீ புன்னகையை அளித்தால் அவள் தன் இதயத்தை உனக்கு கொடுத்து விடுவாள். கொடுப்பது எதுவாயினும் அதை பல மடங்கு பெரிதாக்கி காட்டுவதே பெண்ணின் குணம் என்று அவர் கூறுகின்றார். பெண்மையே மனிதனை ஆக்கும் தெய்வம், பெண்மையே மனிதரில் வாழும் தெய்வம், பெண்மையே மனிதனை ஆளும் தெய்வம். ஆம், பெண்மையை போற்றுவோம், உண்மையை ஏற்போம் என கூறி எனது கவிதையை நிறைவு செய்கிறேன். நன்றி. பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பில் பெண்களின் நிலை, பெண்ணின் செயல்பாடுகள், பொறுப்புகள், பண்புகள், உணர்வுகள் என ஒவ்வொரு நிலைகளையும் சிறப்பாக கவிதை மூலமாக வெளிப்படுத்திய எம் லொயோலா ஆசிரியை அவர்களுக்கு எங்கள் பணிக்குழுவின் சார்பாக நன்றியை உரித்தாக்குகின்றோம். பாடல். குழந்தைகள் ஒவ்வொருவரும் தேவதைகள். ஒரு வீட்டில் பெண் குழந்தை அக்குழந்தையை கண்டு அந்த தாய் மகிழ்ச்சி அடைகின்றாள். சூரியன் போன்ற அவளை காலமும் அழகுபடுத்தி மகிழ்கின்றாள். அவளின் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் உறவே மகிழ்ந்து நிற்கும். வானவில் போன்ற பனித்துளி போன்ற நட்சத்திர கூட்டங்களை வாழ்த்தி பாட வருகின்றனர் நம் பெண்கள் பணிக்குழு உறுப்பினர்கள். பாடலை கேட்டு ரசிப்போமா? பாதைகளும் மாறும், நட்பு அது மாற்றமின்றி தொடருமே.
கண்ணுக்கு சந்தோஷங்கள் உன்னோடு ஓர் நிமிஷம் உயிருக்கு ஆனந்தங்கள் பூக்கள் எல்லாம் உன்னை தொட தவம் இருக்கும் நீயும் தொட சருகுக்கு உயிர் பிறக்கும் வானவில்லும் வந்தோனக்கு கூடை பிடிக்கும் எங்களுக்கும் அதற்குள்ளே இடம் இருக்கும் லலலலலலா தெய்வம் நீயோ தேனிலாம்சம் நீயோ பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ பூக்களின் வாசம் நீயோ பூங்குயில் பாஷை நீயோ சூரியன் போனதும் அங்கே வருவதும் நீயோ லலலலலலா லாலலலலலா 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 லாலலலலலா. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொண்ணுங்களுமே தேவதை தாங்க. நிலவுக்கு சமமானவர்கள், மென்மையான பூவுக்கு சமமானவர்கள். இந்த மகிழ்வான நிகழ்வோடு அருமையாக பாடல் பாடிய பெண்கள் பள்ளிக்குழுவினருக்கு நன்றிகளை சொல்லிடுவோம். நாடகம். ஏங்க, யார் வீட்டிலங்க நிறைய எலி இருக்கு? உங்கள் வீட்டிலையா இல்லை உங்கள் வீட்டிலையா? வீட்டில் எலி பார்த்துருப்பீங்க, மேடையில் நாடகம் நடிக்கிற எலியை பார்த்துருக்கீங்களா? இப்போ நாம் பார்க்க போகிற நாடகத்தில் எலி தாங்க மெயின் கேரக்டரு. ஆமாம், அது நம்மளை பார்த்து நீங்கள் எல்லாம் மனிதர்கள் தானே, கடவுள் படைப்பில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தாங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றால் எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு செய்தி சொல்ல நாடகம் போட்டு காட்டுறாங்களாம். பார்த்து ரசித்து அது சொல்கிற செய்திப்படி வாழ முயற்சி செய்வோமா? Good morning. Good morning, miss. How are you, students? We are fine. How are you, miss? I am so fine. Miss, எங்களுடைய NSS camp முடிந்தவுடன் எங்களை ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. எப்ப மிஸ் கூட்டிட்டு போவீங்க? ஓ, ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போகணுமா? கிமு கிபி என்றுதான் நாமெல்லாம் வரலாற்று பாடம் படிக்கிறோம். ஆனா கேமு கேபி அப்படிங்கறத உங்ககிட்ட தான் நான் பார்க்கறேன். கேமு கேபினா என்னங்க மிஸ்? இது புது வார்த்தையா இருக்கு. ஆமா, கேமுனா கேம்புக்கு முன்னாடின்னு அர்த்தம், கேபினா கேம்புக்கு பின்னாடின்னு அர்த்தம். இப்போ நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன். அந்த கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை ஃபங்க்ஷனுக்கு கூட்டிக்கிட்டு போறேன். சரிங்க மிஸ், கேளுங்க மிஸ். நீங்க எல்லாரும் என்எஸ்எஸ் கேம்புக்கு போகும்போது நல்லா போனீங்க. ஆனா கேம்ப் முடிஞ்சு திரும்பி வரும்போது உங்க தோற்றத்துல பெரிய மாற்றம் இருக்குது. அந்த மாற்றத்துக்கான காரணத்தை நான் உங்ககிட்ட கேட்க போறேன். அதுக்கு நீங்க சரியான பதில் சொல்லணும். சரியா? சரிங்க மிஸ். அஞ்சலி, இங்க வா. நீ அழகான எலியா இருந்த. உன் கழுத்துல வெள்ளை நிறத்துல ஒரு கயிறு மாட்டிருக்கே, என்ன நடந்துச்சு? மிஸ், நான் கேம்ப் போன ஊரு நொச்சிமேடு. நொச்சிமேட்ல அந்தோனியார் கோயில் இருக்குது. அந்தோனியார் கோயிலில் புதுமையெல்லாம் நடக்குது. சரி, புதுமையெல்லாம் நடக்குது. நீ ஏன் வெள்ளை நிற கயிறை கழுத்துல கட்டி இருக்க? மிஸ், நான் இருந்த வீட்ல எனக்கு உடம்பு ஒல்லியா இருக்குன்னு சொல்லி இந்த வெள்ளை கயிறை கட்டினா குண்டாயிடுவேன்னு சொல்லி கட்டி விட்டாங்க மிஸ். யாரு சொன்னது வெள்ளை கயிறு கட்டுனா குண்டாயிடுவேன்னு? வெள்ளை கயிறை கழுத்துல கட்டுனா கழுத்து நெருக்கி சாகடிக்குமே ஒழிய குண்டாக முடியாது. மிஸ், நான் தங்கி இருந்த வீட்ல சொல்லி சொல்லி பார்த்தேன் மிஸ். அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வெள்ளை கயிறு கட்டி இருக்காங்க. அதனால எனக்கு வெள்ளை கயிறை கட்டி விட்டாங்க மிஸ். அப்படியா? முதல்ல அந்த வெள்ளை கயிறை கழட்டி தூக்கி எறி. உன் உடம்பு நல்லா சாப்பிட்டாலே போதும், அது நல்லா தான் இருக்கும். சரிங்க மிஸ்.
வெள்ளலி இங்க வா. சரி, நீ ஏன் உன் கையில பச்சை கயிறு கட்டியிருக்கிற? நீ எந்த ஊருக்கு போன? யார் உனக்கு கட்டி விட்டது? மிஸ், நான் கேம்புக்கு போன ஊரு ராயபுரம். ராயபுரத்துல தோமையார் மலை இருக்கு. தோமையார் மலையில தோமையார் இருக்காரு. தோமையார் கையில ஈட்டி இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். தோமையார் கையில ஈட்டி இருக்குது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இல்லைன்னா உன்னை ஈட்டியை வச்சு குத்திடுவாரு. எதுக்காக உன் கையில பச்சை கலர் கயிறு கட்டியிருக்க? மிஸ், நான் தங்கி இருந்த வீட்ல எல்லாருமே செய்வினை மேல நம்பிக்கை வைத்திருந்தாங்க மிஸ். இந்த பச்சை கயிறு கட்டினா யார் செய்வினை செஞ்சாலும் நடக்காதான். அது மட்டும் இல்ல, யார் பார்வையும் படக்கூடாதுன்னு அதுக்கு தோமையாருக்கு வேண்டிக்கிட்டு கயிறு கட்டிக்கிட்டா பார்வைப்படாதான். அதனாலதான் மிஸ் எனக்கு இந்த கயிறு கட்டி விட்டாங்க. இப்படி பச்சை கயிறு கட்டினா உனக்கு யாராவது செய்வினை பண்ணா நடக்காதாமா, பார்வைப்படாதாமா? முதல்ல கடவுளை நம்பணும். கடவுள் வந்து நம்மளை பாதுகாப்பார். பச்சை கயிறு மனுஷன் உருவாக்குனது. மனுஷன் உருவாக்குனது எதுவுமே நம்மளை காப்பாத்தாது. முதல்ல அந்த பச்சை கயிறை கழட்டி தலையை சுத்தி தூக்கி எறி. சரிங்க மிஸ். தெனாலி இங்க வா. சரி, நீ எந்த ஊர்ல தங்கியிருந்த? மிஸ், நான் தங்கியிருந்த ஊரு கல்கத்தனூர். முதல்ல கல்கத்தனூர் பாதுகாவலர் யாருன்னு தெரியுமா? தெரியும் மிஸ். யாரு? சந்தியாகப்பர். சரி, நீ ஏன் உன் காலில் மஞ்சள் நிற கயிறு கட்டி இருக்கிற? மிஸ், நான் இருந்த ஊர்ல இருட்டாயிடுச்சுன்னா பைபாஸ் ரோட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்கும். பைபாஸ் ரோட்டுக்கு போகும்போது பேய் பிடிச்சிடக்கூடாதுன்னு எங்க கால்ல மஞ்சள் நிற கயிறு கட்டி விட்டுருக்காங்க. உனக்கு மட்டும்தான் கட்டினாங்களா? நீ தங்கியிருந்த வீட்டில் எல்லாருக்கும் கட்டியிருந்தாங்களா? மிஸ், எல்லாருமே கால்ல மஞ்சள் கயிறோட தான் திரியிறாங்க. அதனால எனக்கும் கட்டி விட்டாங்க. ஆனா எனக்கு பயம் போனது மாதிரியே இல்லை. எப்பவும் போலதான் எனக்கு பயம் வந்துகிட்டே இருக்குது. தெனாலி, முதல்ல உன் காலில் இருக்கிற அந்த கயிறை கலட்டி ஏறி. நம்ம கடவுளுடைய பாதையில நடந்தோம்னா எந்த தீமையும் நம்ம கிட்ட வராது. சரிங்க மிஸ். மணாலி இங்க வா. நீ சொல்லு, நீ ஏன் உன் இடுப்புல சிவப்பு கலர் கயிறு கட்டியிருக்க? மிஸ், நான் வயம்பட்டில தங்கி இருந்தேன். வயம்பட்டில இருக்கிறவங்க எல்லாரும் கொரோனா வருதுன்னு எல்லாரும் சிவப்பு கயிறு கட்டி இருந்தாங்க. கொரோனா காலத்துல கட்டினது இன்னும் அப்படியே இருக்கு மிஸ். கொரோனா காலத்துல கட்டினதா? ஆமாங்க மிஸ். இந்த சிவப்பு கயிறு கொரோனா காலத்துல கட்டினது. கொரோனா வந்துரும்னு வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கட்டினாங்க. எனக்கும் கட்டி விட்டாங்க மிஸ். அட கடவுளே, கொரோனாங்கிறது தொற்று நோய்ப்பா. அது எல்லாருக்கும் வந்து போகக்கூடியது. நாம பாதுகாப்பா இருந்தா எந்த நோயும் நமக்கு வராது. நல்ல உணவும் நமக்கு தேவையான மருந்து சாப்பிட்டோம்னா நமக்கு எதுவுமே வராது. கொரோனா போய் 2 வருஷம் ஆச்சு. முதல்ல உன் இடுப்புல கட்டி இருக்கிற சிவப்பு கயிறை கழட்டி தூக்கி எறி. சரிங்க மிஸ். சுண்டலி இங்க வா. நீ எந்த ஊர்ல தங்கியிருந்த? மிஸ், நானு சொல்லு, எந்த ஊர்ல தங்கியிருந்த? நான் கருங்குளத்துல தங்கி இருந்தேன் மிஸ். கருங்குளத்துலயா? ஆமா, நீ ஏன் 2 கையிலையும் கருப்பு கயிறு கட்டி வச்சிருக்க? மிஸ், சாயந்தரம் ஆனா கல்லறை பக்கம் போறவங்களுக்கு பேய் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கயிறு கட்டி இருந்தா பேய் பிடிக்காதான். நீ மட்டும் தான் கட்டியிருக்கியா? நீ தங்கியிருந்த வீட்ல எல்லாரும் கட்டியிருந்தாங்களா? அதை ஏங்க மிஸ் கேக்குறீங்க? நான் தங்கி இருந்த வீடு மட்டும் இல்ல, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஆள் இந்த கருப்பு கயிறை கட்டி இருப்பாங்க. ஏன், பேய் பயமா? ஆமாங்க மிஸ், எல்லாருக்கும் நிறைய பேய் பயம் இருக்கு. கல்லறை பக்கம் போனா பயம், ரோட்டு பக்கம் போனா பயம், பைபாஸ் ரோட்டுக்கு போனா பயம், தோட்ட பக்கம் போனா பயம், புளிய மரத்து அடிக்கு போனா பயம், தனியா போனாலும் பயம். அதனால பேய் பயம் அவங்க கிட்ட நிறையவே இருக்கு மிஸ். நீ தங்கியிருந்த ஊர்ல எந்த சாமி கோயில் இருக்கு? நான் தங்கி இருந்த ஊர்ல இன்னாசியா சாமி இருக்காரு. இன்னாசியாரு தீமைக்கு எதிராக போராடுகிறவர். எந்த தீமையும் வராம அவர் பார்த்துக்குவாரு. நம்ம கையில கட்டி இருக்கிற கயிறு, இடுப்புல கட்டி இருக்கிற கயிறு நம்மளை எப்பவுமே காப்பாத்தாது. கடவுள் நம்பிக்கை இருந்தா அது மட்டும் போதும்.
கடவுள் எந்த நேரத்துல நான் கூப்பிடும் போதும் காப்பாத்துவாரு. மனுஷங்க தான் கயிறு கட்டிக்கிட்டு நம்பிக்கை இல்லாம திரிகிறாங்க. நாமெல்லாம் அயலான். மனிதர்களுக்கு அயலானை போல இருக்கிறோம். நாம அந்த தப்பை செய்யக்கூடாது. அப்ப மனிதர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால முதல்ல உங்க கையில, கால்ல, கழுத்துல இருக்கிற கயிறு எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. கடவுளை நம்புங்க. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். இந்த கயிறு எல்லாம் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. இதுல எதுவும் நம்ம காப்பாற்ற முடியாது. நாம் வைத்துள்ள கடவுள் மீதான ஆழமான நம்பிக்கை தான் நம்மை காப்பாற்றும். மிஸ், நீங்க சொன்னது மாதிரி நாங்க கயிறு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டோம். எங்களை ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு கருங்குளம் என்ற ஊர்ல, இன்னாசியார் இருக்கக்கூடிய ஊர்ல பெண்கள் பணிக்குழுவினர் தங்களுக்கான பெண்கள் தினத்தை கொண்டாடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஓய், ஜாலி ஜாலி ஜாலி. மிஸ், அங்க ஆடல் பாடல்லாம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அங்க இருக்கிற குழந்தையெல்லாம் அருமையா ஆடுவாங்க. அதனால நாம வித்தியாசமா அவங்க விரும்புற மாதிரி ஏதாவது செய்யணும். ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்க மிஸ்? சொல்லுங்க மிஸ். நான் உங்களை ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போனா அந்த ஃபங்க்ஷன்ல அந்த பெண்களை எல்லாம் பாராட்டணும். அதுக்காக நம்ம ஒரு நிகழ்ச்சி கொடுக்கணும். கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்கறோம் மிஸ். அப்ப போகலாம் வாங்க. இங்கே கூடி வந்திருக்கிற அனைத்து பெண்களுக்கும், தாய்மார்களுக்கும், வயதான பெண்மணிகளுக்கும் முதலில் எங்களது எலி குழுவினர் சார்பாக பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது உங்களுக்காக எங்களது எலி குழுவினர் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை தர இருக்கிறார்கள். கண்டு மகிழ்வோம். அஞ்சலி, நீங்க கூடி வந்திருக்கிற அம்மாக்களை எல்லாம் பாராட்டி அம்மாக்களுக்காக ஒரு பாட்டு பாடுறியா? சரிங்க மிஸ், பாடுறேன் மிஸ். சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. எறும்பு அண்டாம தூசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா. கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மாவும் தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மாவும். தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா. வெள்ளலி, நீ இங்க இருக்கிற பெண்களை வாழ்த்தையும் ஓ வாழ்க்கையில கல்லூரி வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி கொடுக்குறியா? சரிங்க மிஸ், கொடுக்குறேன் மிஸ். எங்க அம்மா பார்த்துட்டுனதாலே நானும் காலேஜுக்கு கிளம்பி போனேன். அங்க சொல்லி தரது ஒன்னும் புரியல. முட்டி போட வச்சார் சாரு தரில. ஐயையோ, காலையில எழுந்தா காலேஜ் போனோம். ஐயையோ, அறிவில்லாத மக்கு நானு. என் ப்ரொஃபசர் கிட்னில இருக்குது ஸ்டோனு. வாரத்துல 3 நாள் காலேஜ் போகலனா உரிப்பாங்க தோளு. ஐயையோ, ஐடி கார்டு தொலைஞ்சு போச்சே. ஐயையோ, எது படிச்சாலும் மறந்து போதே. ஐயையோ ஐயையோ. தெனாலி, நீ இங்க கூடி வந்திருக்கிற அம்மாக்களை எல்லாம் பாராட்டி இந்த அம்மாக்களை போல உயர்ந்த படைப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறியா? கண்டிப்பா பாடுறேன் மிஸ். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, ஒன்ன விட்டா
எனக்காரு அம்மா. தேடி பார்த்தேனே காணோம் உன்ன, கண்ணாம்பூச்சிய பாணி வெல்ல. தாயே உயிர் பிரிந்தாயே, என்ன தனியே தவிக்க விட்டாயே. இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும், நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும். அம்மா அம்மா நீ எந்த அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா. மணாலி, நீ இந்த பெண்கள், இந்த குழந்தைகள், இந்த பெரியவங்க எல்லாம் தவக்காலத்தை கொண்டாடுறாங்க. தவக்காலத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அம்மா கிட்ட இந்த தவக்காலம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதை நினைச்சுக்கிட்டு ஒரு பாட்டா பாடி காட்டுறியா? கண்டிப்பா பாடுறேன் மிஸ். கண்கள் ரெண்டும் மூஞ்சிலே, வீட்டுக்கு போனால் சோறு இல்லே, கிச்சனு முழுக்கா தேடினேன், குண்டால கைய விட்டு நோண்டுனேன். இது நியாயமா? வயிறு காயுமா? 2 தோசையாச்சு சுட்டு போடுமா? நல்ல சோறு வீட்ல துண்ணு ரொம்ப நாள் ஆனதே. 4 நாளா பட்னியாயிருந்து வயிறு வெந்து போனதே. கறி குழம்பும் போனது, மீன் குழம்பும் போனது, சாம்பார துண்ணு புட்டு வாடினேன். பிரியாணி போனது, குஸ்காவும் போனது, தண்ணிய குச்சி புட்டு தூங்கினேன். ரசமே ரசம். சுண்டலி, நீ இங்க இருக்கிற பெண்கள் தங்கள் பிள்ளைகளை நினைச்சு இந்த பிள்ளைகளுக்காகவே வாழுறோம் அப்படிங்கிற உணர்வோட ஒவ்வொரு தாயும் இருக்காங்க. அந்த தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளை நினைச்சு ஒரு பாடல் பாடினா இப்படித்தான் பாடுவாங்கன்னு செஞ்சு காட்டுறியா? சரிங்க மிஸ். எங்களது எலி குழுவினரின் நிகழ்ச்சியை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை பெண்கள் தின வாழ்த்துக்களை சொல்லி விடை பெறுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி.
அப்பப்பா, இந்த நாடகத்தில் வந்த 5 எலிகளுமே பயங்கரமான எலியாக இருக்கேன். செம்ம நடிப்புள்ள. கடவுளுக்கு பயந்து நல்ல வாழ்வு வாழணும். இந்த உலகத்தில் சாமி படைச்ச எல்லாமே நமது நல்லதுக்கு தாங்க. ஜாதகம், ஜோசியம், நல்ல நேரம், கெட்ட நேரம், பில்லி, சூனியம் எல்லாமே சும்மாங்க என்பதை உணர்த்தும் வகையில் அழகாக நடித்து நமக்கு நல்ல செய்திகளை சொன்ன எலிகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுவோமா? நடனம். பெண்கள்னா சும்மாவா? சகலகலா வெள்ளிங்க நாங்கள். அனைத்திலும் அனைத்துமாய் இருப்பது தாங்க நாங்கள். மகிழ்ச்சியிலும் தளர்ச்சியிலும் சோர்வு என்பதே எங்களை தழுவாது. வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்து ஓடுறவங்க தாங்க நாங்கள் என சொல்லி தாங்களும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விக்க பறையாட்டம் ஆட வர்றாங்க. அவர்களோடு மனதிலே துள்ளி குதித்து நாமும் நடனம் ஆடி கண்டுகளிப்போமா? என்றாலே ஆடாதவர்களுக்கெல்லாம் கூட ஆட்டம் வரும். சும்மா மேடையெல்லாம் அதிர்ச்சில்ல. சூப்பர். மிக சிறப்பாக பறையாட்டம் ஆடிய நல்லதொரு செய்தினை பாடல் மூலம் இச்சமூகத்திற்கு இக்கருத்தினை நடன வழியில் தயாரித்து வழங்கிய அருள் சகோதரிகள், ஆசிரியர்கள், சிறுமலர் நடுநிலைப் பள்ளி குழந்தைகள் என அனைவருக்குமே எங்களது நன்றியை சமர்ப்பணம் செய்கின்றோம். திருவிழானா எல்லோருக்கும் கொண்டாட்டம்தான். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இருந்தாலும் பெண்கள் அடிக்கின்ற இருக்க பாருங்க,
அதோட அழகே வேற லெவலுங்க. உலக மகளிர் தின நாளில் நாங்கள் மட்டும் கும்மி அடிக்கிறதுல சலித்தவர்களா? கும்மி அடிக்க போகிறோம் பாருங்க, பார்த்து ரசிக்கிறீங்களா? கேட்குறாங்க நம் பெண்கள் பணிக்குழு மகளிர்கள். அவங்க ஆட்டத்தையும் பார்த்து பரவசமாவோமா? சிறந்தவர்களே. பெண்கள் என்றாலே கலைகள் அனைத்தும் கலந்த கதாபாத்திரம் தாங்க.
என்ன அழகா நடனம் ஆடினாங்க பார்த்தீங்களா? ஆடுவதற்கு வயது ஒரு தடையல்ல என்பதை நிரூபித்து காட்டியுள்ளனர் நமது குழுவினர். பணக்குழுவில் ஆடிய அன்பு மகளிர் அனைவருக்கும் நமது நன்றியை தெரிவிச்சுக்குவோமா? பெஸ்ட் ஆஃப் லக். பெஸ்ட் ஆஃப் லக் என்ற தலைப்பு வாசிக்கும் போதே அதன் பொருள் உங்களுக்கெல்லாம் புரியும் என்று நினைக்கிறேன். தமிழில் யார் அந்த அதிர்ஷ்டசாலி? ஆம், பெண்கள் பணிக்குழுவில் உள்ள 33 நபர்களில் அதிர்ஷ்டசாலி யார் என காண நடக்கவிருக்கும் ஒரு சிறு விளையாட்டு. இந்த குலுக்கல் விளையாட்டில் தேர்ந்தெடுக்கப்படும் நபரே பரிசு பெற தகுதியுடையவராகிறார். யார் அந்த அதிர்ஷ்டசாலி என பார்ப்போமா? இப்பொழுது பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 33 பேரில் ஒரு 5 பேருக்கு மட்டும் லக்கி யாராக இருக்கிறான்னு பார்க்க போகிறோம். நேரானதுனால சீக்கிரமாக முடிச்சிருவோம். முதல் நபர் யாருக்கு கிடைக்குதுன்னு அவருடைய எண் உங்களுக்கு வாசிக்கப்படும். ஏற்கனவே உங்கள் கையில் ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க. நம்பரை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எண் 27. ரெடியாக இருங்க. அடுத்து நெக்ஸ்ட் அடுத்த எண் 31 தயாராக இருங்க. அடுத்த எண் அடுத்த எண் 19. யாரு கையை தூக்க காணா? பெஸ்ட்ல இருக்காங்களா? அடுத்து 4வது வாய்ப்பு. 4வது வாய்ப்பு தெரியுதா? 27. 21. யார் 21? கடைசி 5வது நபர். எண் 2. இந்த 5 பேரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் சிகரம் தொடும் பொழுது நம் வாயில் வர்ற வார்த்தை அதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணுங்க என்று சொல்வோம்ல. அது மாதிரி பெண்கள்
பணிக்குழுவில் இருந்து 5 பெண்கள் லக்கி பெண்களாக செலக்ட் ஆகியிருக்காங்க. அவர்களுக்கு வாழ்த்தி நன்றி சொல்வோமா? நன்றியுரை. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் எனும் வாக்கிற்கிணங்க ஒவ்வொரு நிகழ்விலும் நன்றி நவிழல் என்பது சபை நாகரிகமாகும். இன்றைய நிகழ்வுகள் அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி கூறுவதுடன் நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கிய ஒவ்வொருவருக்கும் நன்றி கூற வருகின்றார்கள் நம் பெண்கள் பணிக்குழு உறுப்பினரான திருமதி லில்லி கிரேசி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றியுரை. இறை சமூகத்தின் இனியதோர் வாழ்த்து நன்றி. மன நிறைவின் மங்காத சுடர் ஒளி நன்றி. உள்ளத்து உணர்வின் உன்னத வெளிப்பாடு நன்றி. அனைவரின் உள்ளத்தையும் அன்பில் உறைய வைப்பது நன்றி. ஆம், நன்றி நிறைந்த உள்ளமே இறைவன் குடிகொள்ளும் ஆலயம். அந்த வகையில் இன்றைய நாள் ஒரு புனிதமான நாள், மகிழ்ச்சியின் நாள். பெண்களின் பல்வேறு நிலைப்பாடுகளை கடந்து பெண்மையை போற்றும் ஒரு நன்னாள். பெண்களுக்கென விழா எடுத்து மகிழும் ஒரு சிறப்பான நாள். இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக இதை அமைத்து கொடுத்த இறைவனுக்கு முதற்கண் நன்றி கூறுவோம். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து பெண்கள் ஒவ்வொருவருமே மகத்தானவர்கள், பலசாலிகள், பெண்களே உருவாக்குபவர்கள். எனவே நாம் பெண்ணாய் பிறந்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைவோம். தங்களது சிறப்புரையால் நல்ல பல செய்திகளை வழங்கிய டாக்டர் சோபனா ஆனந்த் அவர்களுக்கு நம் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்போம். பெண்கள் பணிக்குழுவானது நம் பங்கில் மிக சிறப்பாக நடைபெறவும் இச்செயல்பாடுகளில் அனைவரும் முனைப்புடன் செயலாற்ற நமக்கு ஊக்கமும் ஆக்கமும் தரும் நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு நம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்போம். சிறுமலர் பெண்கள் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள், அன்பு மழலை செல்வங்கள் அனைவரும் இன்றைய பெண்கள் பணிக்குழு விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை வழங்கி அனைவருக்குமே நல்லதொரு செய்தியினை நடனம் நாடகம் மூலம் வழங்கி மகிழ்ந்தமைக்கு என் மனதில் உள்ளால் ஆழத்தில் நின்று எம் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். பெண்கள் பணிக்குழுவில் இருந்து திருப்பலி நிகழ்வுகளை முன்னெடுத்தும் பாடல்களை பாடியும் இன்று சிறப்பானதொரு நடனம் ஆடியும் மகிழ்வித்த அனைத்து பெண்கள் பணிக்குழுவினருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய விழா சிறப்புற இனிதாய் அமைய உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் ஒளி அமைத்து மேடை அலங்காரம் செய்த லாஷியா டெக்கரேஷன் தலைவர் உறுப்பினர் அனைவருக்கும் எமது நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். இன்றைய விழாவிற்கு ஆர்வமுடன் வருகை புரிந்து இன்றைய அனைத்து நிகழ்வுகளையும் கண்டு ரசித்து வாழ்த்திய பெற்றோர்கள், பெரியோர்கள், அவையோர்கள் என அனைவரையும் எண்ணி இந்த நேரத்தில் எங்கள் பெண்கள் பணிக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியினை கூறி எனது நன்றியுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உணர்வு என்பது இறைவனுக்கு நாம் செலுத்தும் ஒரு உன்னதமான காணிக்கை. இன்றைய நிகழ்வுகள் அனைத்திற்குமாக அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை சமர்ப்பித்து நம் பெண்கள் பணிக்குழு உறுப்பினரான திருமதி லில்லி கிரேசி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக நமது பாரம்பரிய கலையான கரகாட்டம் மூலம் நம்மை மகிழ்க்க வருகிறார் நமது தோழி திருமதி செலின் அவர்கள்.
நடனமாடி மகிழ்வித்த திருமதி செலின் மேரிக்கு நன்றிகள் பல. பாப்பிரைப்பன். தொடக்கமும் முடிவும் அவரே, ஆதியும் அந்தமும் அவரே. ஒவ்வொரு தொடக்க நிகழ்விலும் இறைவனை எண்ணி தொடங்குவதும் அவரையே எண்ணி முடிப்பதும் நல்ல இறை சமூக செயல். இதனை நினைவில் கொண்டு இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றிற்கும் இறைவனுக்கு நன்றி கூறி பாப்பிரைப்பன் பாடுவோம். रोमि राजभूपनि नमो नमो, रोमि राजभूपनि नमो नमो. திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கிறோம், உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கிறோம்.